அனைவருக்கும் வணக்கம். அதாவது வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம். இப்ப இங்க சொல்ல இருக்கக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து வீட்ல இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது, இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன பொருள்? அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் என்பத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் நம்முடைய கந்த கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்பவும் ஒரு முக்கியமான விரதம் என்று அனைவரும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபடக்கூடிய விரதம் எதுன்னா அது சஷ்டி விரதம் தாங்க. ஒரு மாசத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு 2 வகையான சஷ்டி விரதம் வரும். அதுல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சஷ்டி விரதத்தான் நாம மாதம் மாதம் வருகின்ற வளர்பிறை சஷ்டி விரதமா எடுத்துக்குவோம். அதாங்க அந்த மாதத்திற்கு உள்ள ஒரு சஷ்டி விரதம்னே கூட சொல்லலாம். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் கைகூடி வராமல் தள்ளிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களும், சரியான ஒரு நிலையான வேலை இல்ல அப்படிங்கிறவங்களும், கணவன் மற்றும் மனைவிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையல அப்படிங்கிறவங்களும் இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட வளர்பிறை சஷ்டி விரதம் இந்த மாசம் நமக்கு சித்திரையில ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை காலையில ஒரு 6 மணி 25 நிமிஷத்திற்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சஷ்டியானது மறுநாள் அதிகாலை 3 மணி 28 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது. நமக்கு புதன்கிழமை அன்று நாள் முழுக்க இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம எப்ப வேணும்னாலும் வழிபாடு பண்ணலாம். காலையில ஒரு 7:30 மணிக்கு மேல யமகண்டம் ஆரம்பிக்குது. மதியம் 12 மணிக்கு மேல ராகு காலம் இருக்கின்றது. இந்த 2 நேரங்களையும் நாம் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நாம் பூஜைகள் பண்ணலாம். அதுவும் திதிகளில் 6வது திதியாக வரக்கூடியதுதான் சஷ்டி. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியோதசி, சதுர்த்தசி, பஞ்சமி அடுத்ததா வரக்கூடியது 6வதாக வரக்கூடிய திதி இந்த ஒரு சஷ்டி. முருகப்பெருமானுக்குரிய எண் 6ன்னு சொல்லலாம். முருகனை பலத்த கார்த்திகை பெண்கள் 6 மேலும் சரவண பவ என்று சொல்லக்கூடிய முருகனுக்குரிய அந்த எழுத்து மந்திரம் 6 முருகனுக்குரிய அறுபடை வீடுகளும் 6 அதனால அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த 6வது திதியாக வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சஷ்டி விரதத்துக்கும் நாம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில நம்ம என்ன கேட்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும். அதுலயும் இதுல கொஞ்சம் காலமாகவே சிறுவாபுரி முருகன் கோவில் சம்பந்தமான பல வீடியோக்கள் நம்ம யூடியூப்ல பார்த்திருப்போம். அதாவது 6 வாரங்கள் தொடர்ந்து சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகும்போது நினைத்த காரியம் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதிலும் அந்த 6 வாரத்துல முருகன் கோவிலுக்கு போகும்போது சஷ்டி வந்துச்சுன்னா அந்த தினம் கோவிலுக்கு போவது என்பது இன்னுமே ஒரு கூடுதலான சிறப்புன்னே சொல்லலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழியே இருக்கும், கேள்விப்பட்டிருப்போம். அதற்கான அர்த்தம் என்னன்னா சஷ்டியில விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் அதற்கான ஒரு அர்த்தம்னே சொல்லலாம். அதுவும் இந்த சித்திரை மாதத்துல வந்திருக்கக்கூடிய அந்த சஷ்டி விரதம் ரொம்பவும் விசேஷம்னே சொல்லலாம். சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்துல மாதத்தோட மிகப்பெரிய முதல் விரதம்னே சொல்லலாம். இதை நீங்க கடைபிடிக்கும் போது அடுத்த 12 மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு சஷ்டி விரதமும் உங்களுக்கு வாழ்க்கையில பல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பராபவ வருட தமிழ் வருஷம் முடிவதற்கு உள்ள நீங்க வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சித்திரை மாதத்தோட வளர்பிறை சஷ்டிய பயன்படுத்தி வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுவும் இது ரொம்பவும் எளிமையான பரிகாரம். இதுல நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மருத்துவ ரீதியாகவும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு பொருளும் எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, முதல்ல அந்த பொருட்கள் என்னென்ன, அந்த பொருட்களை என்ன மாதிரியான பலன்களை நமக்கு தரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதலில் ஒரே ஒரு பிரியாணி இலை, அடுத்ததா ஏலக்காய், அதற்கு அடுத்ததா ஒரே ஒரு மிளகு, அதற்கு அடுத்ததா ஒரே ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் சுக்கு எடுத்துக்கோங்க. கடைசியா ஒரே ஒரு கிராம்பு. மொத்தமா 6 பொருள்கள் மட்டும்தாங்க. இந்த 6 பொருள்களில் இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது சமையலுக்கு மட்டும் இல்லாமல்
ஆன்மீக ரீதியாகவும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பொருள். அதாவது மனசுக்குள்ள நம்ம நினைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு இந்த இலை சிறந்த ஒரு கருவின்னே சொல்லலாம். சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவதற்கும், வெற்றியை தரக்கூடியதற்கும் இதை பயன்படுத்துவது என்பது சிறப்பு. வீட்ல பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தவும், தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் இந்த பிரியாணி இலையை பயன்படுத்திக்கலாம். இதுதாங்க இந்த பிரியாணி இலையின் முக்கிய நோக்கம்னே சொல்லலாம். அடுத்ததா அன்னாச்சி பூ. அன்னாச்சி பூ அப்படிங்கிறது வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி ஒரு விதமான அமைதியான சூழலை உண்டாக்கி புத்துணர்ச்சி தரக்கூடியது. சுக்கிர பகவான் மற்றும் குருவின் அம்சம் இருப்பதனால்தான் பணத்தினால் வரக்கூடிய தடையை நீக்கி நமக்கு செல்வ சேர்க்கையை உண்டாக்கும். தீய சக்திகள், பொறாமைகளினால் ஏற்படும் பார்வைகளில் இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். மேலும் நமக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பது, அப்படியே தூங்கும் போதும் கெட்ட கனவுகள் மாதிரி வருவது, இப்படி வரக்கூடிய எல்லாவற்றையும் நமக்கு தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அன்னாச்சி பூவுக்கு இருக்குங்க. அடுத்ததா சுக்கு. சுக்கு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியதா. அதாவது ஜாதகத்துல இந்த கிரகங்களோட பலம் குறையும் போது சுக்கு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நமக்கு மன உறுதியையும் வசீகரத்தையும் ஏற்படுத்தும். வீட்டுல தொடர்ந்து சுபகாரியங்கள் தடைப்பட்டதுனாலோ இல்லைன்னா மந்தமான நிலை ஏற்பட்டாலோ சிறிய துண்டு சுக்கை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது திருஷ்டியை போக்கும். சாம்பிராணி போடும்போது இந்த சுக்கை பொடி பண்ணி தூவி நம்ம விடும்போது எதிர்மறை அதிர்வுகள் வீட்டுல இருந்து விலகும். அடுத்தது கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது காரிய சித்தி உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். அதாவது இப்போ எங்கேயாவது போறோம்னா போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பான நம்ம கையில கிராம்பு இருந்தால் போதும். அதே மாதிரி இப்ப ராகு கேது தோஷ நிவர்த்தி ஆகவும் இந்த கிராம்பு பயன்படுது. மேலும் பணத்தடைகள், பணம் பர்ஸ்ல வச்சீங்கன்னா அது வீண் செலவாகும். இப்ப இந்த மாதிரி செலவாகாமல் இருக்க நம்ம அதை குறைக்கிறதுக்காகவும் இந்த கிராம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா மிளகு. இப்போ ஒரு கைப்பிடி மிளகு எடுத்து வீட்டோட எல்லா மூலைகளிலும் தூவி விட்டோம்னா மறுநாள் காலையில அதையெல்லாம் கூட்டி எடுத்து நம்ம ஒரு ஹால்ல ஒரு இடத்துல நம்ம அதை வச்சிடணும். ஏன்னா எதிர்மறை ஆற்றல்களை தன் பக்கம் ஈர்த்து தீய சக்திகளை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்கு. கண் திருஷ்டி, எதிரி தொல்லைகள் நீக்க இந்த ஒரு மிளகை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி அன்று இந்த 6 பொருள்களையும் நம்ம பயன்படுத்தி ஒரு சிறிய தட்டோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல இந்த 6 பொருள்களையும், அதாவது ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு மிளகு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு சுக்கு, கடைசியா ஒரு கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல விட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானோட படம் இருந்துச்சுன்னா நீங்க அங்க பாதத்துல வச்சிடுங்க. இது புதன்கிழமை காலையில ஒரு 6:30 மணிக்கு மேல சஷ்டி ஆரம்பிக்குது. மணி 12ல இருந்து 1:30 வரைக்கும் ராகு. அது விட்டுட்டீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு மேல ஹெமகண்டம். அதனால அந்த டைமை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரங்கள்ல இந்த பூஜையை பண்ணிக்கலாம். அன்று சஷ்டி அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு இனிப்பா ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வச்சு படைச்சுக்கலாம். பூக்கள் சிவப்பு நிறமான செவ்வரளி, செம்பருத்தி பூ மற்றும் சிவப்பு நிற ரோஜா, இந்த பூக்களை கொண்டு நீங்க அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா கூட கற்கண்டு, பால் பாயாசம், கேசரி, சக்கரை பொங்கல் இந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் வச்சு முருகப்பெருமானுக்கு நம்ம படைச்சு வழிபடலாம். முருகனுக்கு உகந்த ஒரு வேல் மாடல், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாடும்போது இல்லைன்னா கேட்கும்போது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது. அதனால முருகன் பெருமான் கிட்ட எங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நல்லபடியா வாழணும் என்று வேண்டி அதை ஒரு சின்ன தட்டுல கொட்டி வீட்டோட ஹால்ல ஒரு பக்கமா வச்சிடுங்க. இத மாதம் ஒரு முறை மாத்திட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க. என்றும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.